Hello students, welcome to Saumi's Math Universe. இன்னைக்கு சமச்சீர் எக்ஸசைஸ் 1.1 6th ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் இருக்க டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள் இ மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த இ இப்படி இருந்ததுன்னா அது பேர் பிலாங்ஸ் டுன்னு படிச்சிருப்போம். பிலாங்ஸ் டுன்னா அதில் அது இருக்குது, ஓகேவா. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். அப்போ இந்த எக்ஸுங்கிறத ஒரு நம்பரை வச்சுக்கிட்டோம்னா அது ஹோல் நம்பரில் இருக்குது. ஓகே, ஏங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஏக்குள்ள எக்ஸுங்கிற மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி பாருங்கள். ஹோல் அப்படின்னு சொல்லும்போது வாய் வந்து ஓ ஷேப்பில் போதா, அந்த மாதிரி ஓ ஷேப்பில் இருக்க நம்பர் எது, 0. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாம் ஹோல் நம்பர்ஸ். 0 1 2 3 4 அப்படியே. அடுத்து என்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல்னா நம்ம ஒரு 5 ஆப்பிள்ஸ் கொடுத்தா 1 2 3 4 5 தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 1 2 3 4 இப்படியே போகிற நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் அப்படிலாம் கொடுத்தா இதை விட கம்மி, இதை விட அதிகம். ஒருவேளை இது கீழே ஈக்குவல் டு போட்டால் இதுக்கப்புறம் இருக்க நம்பரை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஈக்குவல் டு போட்டால் அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஏ கிட்ட எக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ கிட்ட எக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ் வந்து எப்படி, எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ். அப்போ எக்ஸ்குள்ளே இருக்கிறது ஹோல் நம்பர்ஸ், 0லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, எக்ஸ் லெஸ் தேன் 2. அப்போ உள்ளே இருக்க எக்ஸ் இன்னும் எப்படியும் இருக்குது, ஹோல் நம்பராக இருக்குது. அது 2வை விட கம்மியாகவும் இருக்கும். ஹோல் நம்பரில் 2வை விட கம்மினா 0வும் 1ம் மட்டும்தான். பி எப்படி இருக்குன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், பிக்குள்ளே இருக்கிறதுலாம் நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கான், 1க்கு பக்கத்தில் ஈக்குவல் டு சைன் இல்லை. அப்போ 1ஐ எடுத்துக்கக்கூடாது. ஆனால் 4 கிட்ட ஈக்குவல் டு சைன் இருக்குது. அப்போ 1ஐ விட அதிகமாக இருக்க நம்பர் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 4 வரைக்கும். ஏன்னா 4 பக்கத்தில் இந்த ஈக்குவல் டு சைன் இருக்குது. 4 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ 2லேருந்து 4 வரைக்கும் எடுத்துப்போமா, 2 3 4. சி வந்து 3 and 5 கொடுத்துட்டாங்க. ஸோ 3 5 எடுத்துக்கலாம். இப்போ வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. வெரிஃபை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வருதான்னு பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி யூனியன் சி இருக்குது. எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிப்போமா. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி யூனியன் சியை கண்டுபிடிக்கணும். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட். பி யூனியன் சி. யூனியன்னா என்ன, யூனிட்டினா என்ன, எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறது. அப்போ இங்கே யூனியன்னா பியும் சியும் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. பியில் இருக்க எலமெண்ட்ஸையும் சியில் இருக்க எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுத போகிறோம். சேம் எலமெண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம அதை எழுத தேவையில்லை. அப்போ 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட் ஏ கிராஸ். இந்த கூட நம்ம எதை கிராஸ் பண்ண போகிறோம், ஏவை கிராஸ் பண்ண போகிறோம். அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏல இருக்க அந்த ஏ செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் பி யூனியன் சி கூட கிராஸ் பண்ண போகிறோம். ஏ செட்டில் என்ன இருக்குது, 0வும் 1ம் இருக்குது. 0 1 கிராஸ் பி யூனியன் சியில் என்ன இருக்குது, 2 3 4 5. இப்போ இது ஒன்று இதை கிராஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு 0 போய் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வரும். அடுத்து 1 போய் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வரும். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு தான் எழுதணும். அடுத்து செகண்ட் செட்டில் இருக்க எலிமெண்ட்டை செகண்டில் தான் எழுதணும். அந்த சைடு எழுதுகிறேன். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏல இருக்க செட்டில் ஃபஸ்ட்டு 0 இருக்குது. 0 வந்து 2 3 4 5 மீட் பண்ண போகுது. ஸோ 0 2. அடுத்து 3 மீட் பண்ணும். 0 3 0 4 0 5. 0 எல்லாரையும் மீட் பண்ணதுக்கப்புறம் 1 போய் எல்லாரையும் மீட் பண்ணும். 1 2 1 3 1 4 and 1 5. லைக்வைஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இருக்குது. ஆஸ் யூஷுவல் ப்ராக்கெட்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏ கிராஸ் 2 ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ 2ஐயும் தனித்தனியாக பண்ணிட்டு லாஸ்ட்டாக யூனியன் பண்ணிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ அண்ட் பி செட்ஸு கிராஸ் பண்ணுவோம். ஏ செட்டில் 0 1 கிராஸ் பி செட்டில் 2 3 4. ஃபஸ்ட்டு 0 எல்லாரையும் மீட் பண்ணுமா. 0 2 0 3 0 4. அடுத்து 1 போய் எல்லாரையும் மீட் பண்ணும். 1 2 1 3 1 4. லைக்வைஸ் ஏ கிராஸ் சி. A cross C na 0, 1 cross 3, 5.
ஃபஸ்ட்டு 0, 0,3, 0,5. அடுத்து 1 மீட் பண்ணோம், 1,3, 1,5. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா A cross B யூனியன் A cross C பண்ண சொல்லியிருக்காங்க. A cross B யூனியன் A cross C அப்படின்னா யூனியன்னா என்ன சொல்லியிருக்கோம், எல்லாரையும் சேர்த்து எழுதணும். A cross Bல என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதையும், A cross Cல என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதையும். 02, 03, 04 இங்கே 05 எடுத்துக்கிறேன். 03 எடுக்க போகிறதில்ல, ஏன்னா இங்கே இருக்குது. ஸோ திரும்ப எழுத மாட்டோம். அப்போ 02, 03, 04, 05. அதே போல் 12, 13, 14 இங்கே 13 இருக்குது, அதனால் 15 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் வெரிஃபை பண்ணி பாருங்கள். 2, 3, 4, 5 அதே மாதிரி 0, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5 அதே மாதிரி 1ல 2, 3, 4, 5. ஸோ போத் ஆர் ஈக்குவல். அப்போது ஹென்ஸ் வெரிஃபைடு, ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குது. சரியா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.